வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கேஸ் 30 அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் ஆல்ரெடி ஆகால அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து தந்திவன் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே ஒரு போலீஸ் ஆபீசரோட 30th கேஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படம் தான் இது. ஆக்சுவலா இந்த கேஸ் வந்து ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ். அந்த பொண்ணோட பேர் வந்து ஸ்வேதா. இந்த பொண்ணை வந்து ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு மர்ம நபர் வந்து கொலை பண்ணிடுறாரு. அந்த பொண்ணோட கொலைக்கான காரணத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண வர போலீஸ் ஆபீசர் தான் அர்ஜுன் பரத்வாஜ். கொஞ்சம் கொஞ்சமா க்ளூஸை சேர்த்து வச்சு அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்றாரு. அப்படியே அவரோட பர்சனல் லைஃபையுமே காட்டியிருப்பாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை விட்டுட்டு போயிருப்பாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உண்மையிலேயே என்ன ஆகியிருக்கும், அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஒரு முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்தோட மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த கொலையாளி யாரு, அதுக்கான காரணம் ரெண்டுத்தையுமே கடைசியில தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கொலையாளி யாருங்கிறத கூட நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் அதுக்கான காரணம் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் புதுமையான ரீசனாகவும் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த சின்ன சின்ன க்ளூஸை வச்சு அடுத்து நகர்றது அப்படின்றதுமே ஓரளவுக்கு லாஜிக்கலான க்ளூஸா இருக்கும். அதுலயும் அந்த ஸ்வேதாங்கிற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை பத்திய நிறைய உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுறது அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த பொண்ணோட அந்த மென்டல் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டா இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த கேஸ் 30க்கான அந்த முடிவு அப்படின்றதுமே ஒரு நீட்டான முடிவா இருக்கும். அண்ட் 31க்கான ஒரு லீட் அப்படின்றதுமே கொடுத்திருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் ஒரு 1.25 மணி நேரம் படம் தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்ட விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கும். அதுக்கு பேரலா நம்ம ஹீரோவோட லைஃப்ல நடந்த சம்பவங்களை காட்டுவாங்க. ஸோ அப்போ அவரோட லவ் லைஃப்ல என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அது ரிலேட்டடான சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே டிராக் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அந்த போர்ஷன் கண்டிப்பா இந்த படத்துக்கு தேவைதான். பட் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி ஹீரோவோட பாஸ்ட் கேசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணோட ரேப் கேஸ்க்கு இவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது அந்த ஆக்சுவல் பிளாட் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இதோட சப் பிளாட்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கு, அதுவும் சில லிப்லாக் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.